ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷுட் ஹேவ் அண்ட் ஷுட் நாட் ஹேவோட யூசேஜை பற்றி பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சும்மா பேருக்குன்னு சொல்லலை, உண்மையிலேயே நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை பற்றி ப்ரெசென்ட் வந்து திங்க் பண்ணுறீங்க. நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்னும், இல்லைன்னா நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை அப்படின்னு யோசிக்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு ஒர்க்குக்கு வந்து போகணும், காலையில் வெளில வந்து கிளம்பி போகிறீங்க, வீட்டில் அம்மா சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடாம போகிறீங்க. என்ன சொல்லிட்டு போகிறீங்க, நான் உங்கள் ஆஃபீஸில் கேண்டீன் இருக்குது, இல்லைன்னா பக்கத்தில் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பிடாம கேரியரும் எடுக்காமல் அங்கே போயிடுறீங்க. ஆனால் அங்கே ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா அங்கே கேண்டீன் இல்லை, பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே இல்லை, ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப பசிக்குது. அப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, ஸோ நான் வீட்டில் வந்து அம்மா சொன்னாங்களே, நான் வந்து சாப்பிட்டு வந்துருக்கணும், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஐ ஷுட் ஹேவ் ஈட்டன் அட் ஹோம். ஐ ஷுட் ஹேவ் ஈட்டன் அட் ஹோம். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? நான் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணலை, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவ் வந்து பேசும்போது, ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் நான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது ஷுட் நாட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் வந்துருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற பேரில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொல்கிறீங்க, இது இங்கே வர மச்சான், இந்த ரகசியத்தை வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஆனால் அதை அவர் போயிட்டு இன்னொரு 2 நபர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இன்னும் 2 பேர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, நான் வந்து அதை சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னும் போது ஐ ஷுட் நாட் ஹேவ் செய்ட் தட் டு யூ. ஐ ஷுட் நாட் ஹேவ் செய்ட் தட் டு யூ. நான் அதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, இல்லைன்னா அவங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் செய்ட் தட் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே, இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரெச்சர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா ஐ, ஹி, ஷி, இட், இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் அண்ட் ஷுட் நாட் ஹேவ், இந்த 2 மாடல் இருக்கும். நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்கன்னா ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா ஷுட் நாட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்றது கொண்டாட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களோட கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இதோட இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகே, பெரும்பாலும் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து ஸ்லைடில் வந்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 20 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கேட்குறது உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து புரியாமல் போயிடலாம், இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு மறந்து கூட போயிடலாம். ஸோ அதனால் மறக்காமல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஐ ஷுட் ஹேவ் சேவ்டு மை மணி. ஐ ஷுட் ஹேவ் சேவ்டு மை மணி. நான் என்னோடய பணத்தை சேமித்து வச்சுருக்கணும். ஐ ஷுட் நாட் ஹேவ் இன்வெஸ்டட் மை மணி இன் ஷேர் மார்க்கெட். நான் என்னோடய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஐ ஷுட் ஹேவ் bought that. I should have bought that. நான் அதை வாங்கியிருக்கணும். I should not have bought this. I should not have bought this. நான் இதை வாங்கியிருக்கக்கூடாது, நான் இந்த பொருளை வாங்கியிருக்கக்கூடாது. இல்லைன்னா you should have gone with him. You should have gone with him. நீ அவன் கூட போயிருக்கணும், நீ அவன் கூட போயிருக்கணும். You should not have gone with him. You should not have gone with him. நீ அவன் கூட போயிருக்கக்கூடாது. You should have said that to him. You should have said that to him. நீ அவங்கிட்ட அதை சொல்லியிருக்கணும். You should not have said that to him. You should not have said that to him. நீ அவங்கிட்ட அதை சொல்லியிருக்க கூடாது. You should have brought him here. You should have brought him here. நீ அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நீ அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். You should not have brought him here. You should not have brought him here. நீ அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது. நீ அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது. You should have warned him. You should have warned him. நீ அவனை எச்சரிச்சிருக்கணும். You should not have warned him. You should not have warned him. நீ அவனை அந்த மாதிரி எச்சரிச்சிருக்க கூடாது, பயமுறுத்திருக்க கூடாது. I should have asked him. I should have asked him. நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கணும், நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஐ ஷுட் நாட் ஹேவ் ஆஸ்க்ட் ஹிம். ஐ ஷுட் நாட் ஹேவ் ஆஸ்க்ட் ஹிம். நான் அவங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது. ஐ ஷுட் ஹேவ் லெட் ஹிம் நோ அபவுட் திஸ். ஐ ஷுட் ஹேவ் லெட் ஹிம் நோ அபவுட் திஸ்.
நான் இதை அவனுக்கு தெரியப்படுத்திருக்கணும். நான் இந்த விஷயத்த அவனுக்கு தெரியப்படுத்திருக்கணும். ஐ ஷுட் நாட் ஹேவ் லெட் ஹிம் நோ அபவுட் திஸ். நான் இந்த விஷயத்த அவனுக்கு தெரியப்படுத்திருக்க கூடாது. ஐ ஷுட் ஹேவ் ட்ரைட் தட். ஐ ஷுட் ஹேவ் ட்ரைட் தட். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கணும். ஐ ஷுட் நாட் ஹேவ் ட்ரை தட். ஐ ஷுட் நாட் ஹேவ் ட்ரைட் தட். நான் ட்ரை பண்ணியிருக்க கூடாது. நான் அந்த விஷயத்த ட்ரை பண்ணியிருக்க கூடாது. ஐ ஷுட் ஹேவ் ஈட்டன் அட் ஹோம். ஐ ஷுட் ஹேவ் ஈட்டன் அட் ஹோம். நான் வீட்டில் சாப்பிட்ருக்கணும். ஐ ஷுட் நாட் ஹேவ் ஈட்டன் அட் ஹோம். ஐ ஷுட் நாட் ஹேவ் ஈட்டன் அட் ஹோம். நான் வீட்டில் சாப்பிட்ருக்க கூடாது அப்படின்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்யூ.